ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு சின்ன கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாயாசத்துக்கெல்லாம் சேமியா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது சின்ன சின்னதாக உடைச்சி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா சின்ன சின்னதாக உடச்சே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 6 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இல்லைங்களா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கீழே எடுத்து வச்சிடலாங்க. கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இதை வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது நல்லா தண்ணி சேர்த்து நம்ம கழுவி எடுத்தாலும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து 1/4 கப் கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதே அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சீரகத்தூள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேமியா வேக வச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆறாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இருக்குங்க. அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம அதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, அந்த மாவோடையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைம்லேயே எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட் அதே கடாயிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வேர்க்கடையிலே பொரிச்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டை தோலோடையே தட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக பொட்டுக்கடலை கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு இல்லைங்களா, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. லைட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈவினிங் டைம் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கடலை மாவு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு செய்வோம் இல்லைங்களா, ஒரு டைம் இந்த மாதிரி சேமியா வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.